அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதிலே தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு ஐடென்டிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன ஐடென்டிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்கள் கவனித்தால் 4 விதமான அடையாளங்களை அங்கே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சொல்லுவோமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், சொல்லுமா? பரிசுத்த ஜாதி. உங்களுடைய அடையாளம் என்ன? பரிசுத்த ஜாதி. அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் நல்ல அடையாளத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடையாளம் இது என்ன? நமக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். நம்முடைய அப்பாவுடைய பெயர் நமக்கு முன்னாடி, பெயருக்கு முன்னாடி அடையாளம் இருக்கும். இவங்களுடைய மகள், இவங்களுடைய மகன் என்கிற அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது கணவருடைய இனிஷியல் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும். பல நேரங்களிலே ஸ்கூல் படிக்கும்போது, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இவங்களுடைய தங்கச்சி, இவங்களுடைய அக்கா அப்படின்னு சொல்கிற அடையாளம் இருக்கும். தெருவில் போகும்போது இவர்களுடைய பிள்ளை என்கிற அடையாளம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். பல நேரங்களிலே நான் நினச்சிருக்கிறேன் சின்ன வயதில், இந்த அடையாளம் எனக்கு பொருத்தம் இல்லை. அவர்களுடைய பெயரால், அவங்க சம்பாதித்த அந்த புகழ்ச்சியினால் வருகிற அடையாளம் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிறேன். உங்களை நிறைய பேர் அப்படி நினச்சிருப்பீங்க. இந்த காலத்தில் பிசாசு சொல்லி கொடுக்குற பெரிய பொய், உனக்குன்னு நீ ஒரு அடையாளத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களாமே. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க அப்பா அம்மா இருந்தால் அவங்க மேன்மை அப்படி சொல்லலை. பிள்ளைகளின் மேன்மை பிதாக்களாமே. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஊரில் போனால், இல்லாட்டி நம்ம எங்கேயாவது இருந்தோன்னா, நம்முடைய அம்மா அப்பா ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, நல்ல மரியாதையை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, நல்ல கனத்தை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு எங்கே போனாலும் நல்ல ஃபேவர் கிடைக்கும். அந்த ஃபேவரில் பழகி பழகி அதை நம்ம கிராண்டடாக சும்மா சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம என்ன நினைப்போம்னா, ஸ்தோத்திரம், இந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை, நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை சம்பாதிக்கணும். ஸ்கூலில் போகும்போது அக்கா அண்ணாலாம் நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நமக்கு கதவுகள் எளிதாய் திறக்கும். அதை கிராண்டடாக எடுத்துக்கொண்டு நம்ம நினைப்போம், இவங்களோட தங்கச்சி, இவங்களோட அக்கான்னு சொல்கிற அடையாளம்லாம் எனக்கு வேண்டாம், நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களாமே. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் வழியாக ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கின் வழியாக யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபின் வழியாக 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வழியை புரட்டும்படியாக நமக்குள்ளேயே சில களைகளை பிசாசு விதைப்பான். உங்கள் அடையாளங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. இதை நம்ம கிராண்டடாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அடையாளத்தை நம்ம ஏனோ தானோ என்று வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்க முடியாது, உதாசீனப்படுத்தவும் முடியாது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன் ஒரு மனிதனுக்கு அடையாளம் அவசியம் என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது, அந்த அடையாளம் நாம் யார் என்பதை நமக்கு வெளிக்காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் யார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் யார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு கூறப்பட்டவர்கள். நீங்கள் யார்? நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை பெற்றவர்கள். நீங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள். இந்த அடையாளம்லாம் இருந்தால் எனக்கு என்ன? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்குள்ளே இந்த அடையாளம் இருக்கிறதுனாலே பிசாசு உங்களை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இந்த அடையாளம் இருக்கிறதுனாலே கதவுகள் தானாய் திறக்கும். அல்லேலூயா.
உங்களுக்கு இந்த அடையாளம் இருக்கிறதுனுடைய மகிமை உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதனுடைய சிலாக்கியங்களை, அதனுடைய நன்மைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய அடையாளம் நீங்கள் யார் என்பதை உங்களை அறிய செய்கிறது. உங்களுடைய அழைப்பை உறுதி செய்து கொடுக்கிறது. உங்களுடைய அடையாளம் உங்களுடைய அழைப்பை உறுதி செய்து கொடுக்கிறது. உங்களுடைய அழைப்பு என்ன? நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டீர்களா? நீங்கள் தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டீர்களா? நீங்கள் மேய்ப்பனுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டீர்களா? நீங்கள் அப்போஸ்தல ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டீர்களா? நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. நான் பரிசுத்த ஜாதி. எந்த இடத்திலும் போய் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு எனக்கு அதிகாரம் இருந்தாலும், எனக்கு அனுமதி இருந்தாலும், எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன்னா நான் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் வேதம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள சில ஒழுங்குகளை, சில சட்ட திட்டங்களை நான் எனக்கென்று வகுத்து கொள்ளணும். அப்போ இந்த அடையாளம் எதுக்கு உங்களுக்கு அவசியமா இருக்கிறது? இந்த அடையாளம் உங்கள் அழைப்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு, உங்கள் அழைப்பை உறுதி செய்வதற்கு இந்த அடையாளம் அவசியமா இருக்கிறது. தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தின்படி வாழ்வதற்கு இந்த அடையாளம் அவசியமா இருக்கிறது. இந்த அடையாளம் ஏன் அவசியம்? எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி ஏன் அவசியம்? ஸ்கூலில் போகும்போது ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறாங்க. ஏன் அது அவசியம்? அது அடையாள அட்டை ஏன் அவசியம்? அந்த ஸ்கூலில் நான் ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது, அந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்பதை அந்த ஐடென்டிட்டி கார்டு தான் எனக்கு காண்பிக்கிறது. அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும்போது யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா எனக்குள்ள அந்த அடையாள அட்டை இருக்கிறது. உங்களுக்குள்ள இந்த அடையாளம் இருக்கிறதுனாலே தேவனுடைய சிலாக்கியங்களை அனுபவிக்க எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் இந்த அடையாளம் அவசியம்? இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், இயேசு உங்களுக்கு மீட்பை கொடுக்கிறார், இயேசு உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுக்கிறார், இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இயேசு சகல சம்பூர்ணத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களை நிரப்புகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நுழைவு சீட்டு தான் இந்த அடையாளம். அல்லேலூயா. இயேசுனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசுனுடைய சம்பூரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய அனந்த ஞானத்தை அனுபவிக்கிறதற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படுவதற்கு இந்த அடையாளம். எந்த அடையாளம்? சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம். இந்த அடையாளம் நுழைவு சீட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ரேஷன் கார்டை கொண்டு போனீங்கன்னா உங்கள் கார்டுக்கு என்ன சலுகைகள் உண்டோ அதை நீங்கள் தாராளமாய் போய் பெற்றுக்கொள்ளலாம். யாரும் போய் அங்கே போய் நின்றுட்டு ஒரு பொது மனிதன் வந்து இந்த சலுகையை இந்த கார்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே அந்த சலுகைகள் அந்த கார்டுக்கு உண்டுன்னு சொல்லி அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான இந்த அடையாளம் இந்த சலுகைகளுக்கு உங்களுக்கு ரெக்கார்டை கொடுக்கிறது. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த அடையாளம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சோதனைகளில் நிலைத்திருக்க இந்த அடையாளமே நமக்கு உதவி செய்கிறது. சோதனைகளில் நிலைத்திருக்க, நமக்கு சோதனை வராது என்று சொல்லுவது பிசாசனுடைய பொய்யா இருக்கிறது. நீங்கள் சோதனைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அடையாளம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் மற்ற சோதனைகள் நமக்கு நேரிடுகிறது அல்ல. அப்போ இந்த சோதனைகளிலே நிலைத்திருப்பதற்கு இந்த அடையாளம் அவசியமாக இருக்கிறது. பிசாசின் பொய்களை எதிர்ப்பதற்கு இந்த அடையாளம் உங்களுக்கு உதவி செய்கிறது. பிசாசின் பொய்களை எதிர்ப்பதற்கு இந்த அடையாளம் உங்களுக்கு உதவி செய்கிறது. நான் சொன்னேனே, நிறைய நேரங்களில் நான் சிறு வயதிலிருந்து பல நாட்கள் நான் யோசித்திருக்கிறேன், இந்த அடையாளம்லாம் எனக்கு தேவையில்லை, நானாக ஒரு அடையாளத்தை சம்பாதிக்கணும், எனக்கு இந்த ஃபேவர்லாம் தேவையில்லை. எங்கள் அப்பா அம்மா சம்பாதித்த ஃபேவர், என்னுடைய கணவருடைய பேர்லேருந்து வருகிறதுனால வருகிற ஃபேவர், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் சம்பாதிக்கணும்.
இது சுயத்தின் வெளிப்பாடு, இது பெருமையின் வெளிப்பாடு. இது கட்டாயம் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். இந்த வரிசைப்படிதான் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய திட்டத்துக்கு மாறாக உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற சகல பிசாசின் பொய்களும் இன்றைக்கு தகர்த்து எறியப்படுவதாக. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு முக்கியமாக இந்த எண்ணங்கள் கட்டாயம் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா பேரில் நான் வாழணும்னு இல்லை, எங்கள் அப்பா அம்மா ரெக்கமெண்டேஷனில் நான் வாழணும்னு இல்லை, எனக்குன்னு ஒரு சுயமாக நான் படித்து சுயமாக நான் சம்பாதிச்சு ஒரு அடையாளத்தை உண்டாக்குவேன். நீங்கள் அப்படி உண்டாக்கி கொள்ளவே முடியாது. வேதத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. வேதத்தின்படி வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பிசாசின் பொய்களை எதிர்ப்பதற்கு இந்த அடையாளம் உதவுகிறது. மனிதர்களின் கருத்துக்களால் நாம் அசையாமல் இருப்பதற்கு இந்த அடையாளம் உதவி செய்கிறது. மனிதர்களின் கருத்துகள், மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க, உன்னால ஒன்றும் முடியாது, நீ எல்லாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீ ஏதோ சின்ன வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்க, நீ எல்லாம் ரொம்ப பெரிய கனவு காணாத அப்படின்னு நம்ம கிட்ட வந்து மனிதர்கள் சொல்லுவாங்க. எப்படி பிசாசு நம்மை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்குமோ அதே போல மனிதர்களும் நம்மை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருப்பார்கள். இந்த மனிதர்களின் எதிர்ப்புகளின் மத்தியிலே அசையாமல் முன்னேறுவதற்கு ஒரு நல்ல ரகசியம் உண்டு என்று சொன்னால், எனக்கு என் தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிற அந்த அடையாளம் தான் என்னை முன்னேறி செல்வதற்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஜெபிக்கும் போது சொன்னார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்னை நடத்துவீராக என்று சொன்னார். இந்த அடையாளம் தான் மனிதர்களின் கருத்துகளுக்கு முன்பாக நம்மை அசையாமல் நிற்க செய்கிறது. மனிதர்கள் சொல்லுவாங்க, உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லி. நீங்க சாதிப்பதற்காகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் குமாரத்தி, நீங்கள் சாதிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். அவர் ஜெயித்தார். நம்மை ஜெயங்கொள்ள பண்ணுகிறவராலே, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அடையாளம் மனிதர்களுடைய கருத்துகள் சுத்தி 1000 பேர் நின்று உன்னால முன்னேற முடியாது அப்படின்னு சொன்னாலும், என் இயேசு முன்னேறினார், என் இயேசு முந்தைய எருசலேமுக்கு நடந்து போனார், நானும் தடைகளை நீக்கி போடுகிறவரை பின்பற்றி நடந்து முன்னேறி செல்லுவேன். இந்த அடையாளம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறபடினாலே 1000 கருத்துக்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் இந்த அடையாளம் நம்மை முன்னேற பண்ணும். அல்லேலூயா. பயத்தை மேற்கொள்வதற்கு இந்த அடையாளம் நமக்கு உதவியா இருக்கிறது. இத்தனை அடையாளம் இருக்கிறது நமக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம வாங்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவினால் அன்பு கூறப்பட்டோம், நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம், இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். இத்தனை அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. பயம் வருமா? கட்டாயம் பயம் வரும். அதனால்தான் முழு வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, 365 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறனா. எத்தனை முறை? 365 முறை பயப்படாதே அப்படின்னு சொல்லி. யாருக்கு பயப்படாதேன்னு சொல்லுவோம்? யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் பயப்படாதே என்று சொல்லுவோம். இப்போ இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, இத்தனை நல்ல அடையாளங்கள் இருக்கிறது. பயம் வருமா? வரும். ஆனால் அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு திறவுகோல், ஒரு நுழைவு சீட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் இயேசுனுடைய பிள்ளை என்கிற அடையாளம், நீங்கள் துதியன்கோட்டை சபையின் விசுவாசிகள் என்கிற அடையாளம், நீங்கள் பாஸ்டர் ரத்னபால் ஐயா அவர்களுடைய விசுவாசி என்கிற அடையாளம், நீங்கள் பாஸ்டர் நிக்சன் பாஸ்டரால் நடத்தப்படுகிறீர்கள் என்பது உங்களுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளம் சகல பயங்களையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலகுவதற்கு இந்த அடையாளம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலகுவதற்கு இந்த அடையாளம் உங்களுக்கு உதவியா இருக்கிறது. பாவத்தை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்தில் பல முயற்சிகளை ஜனங்கள் மேற்கொள்கிறாங்க. தியானங்களை செய்கிறாங்க, சுய கட்டுப்பாடுகளை செய்கிறாங்க, சில உணவுப் பொருட்களை ஒதுக்குகிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, எந்த முயற்சிகளாலும் எந்த சுய கட்டுப்பாடுகளாலும் ஒரு மனிதனை பாவம் வர கட்டுப்படுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதே வரிசையிலே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அடையாளம், நீங்கள் பரிசுத்த ஜாதி என்கிற அடையாளம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்கிற அடையாளம், நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும் போது ராஜாக்களுக்குரிய அபிஷேகம் தனியாக இருக்கும், ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம் தனியாக இருக்கும், தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகம் தனியாக இருக்கும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமுமாய் நமக்கு வெளிப்பட்டு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் என்னையும் உங்களையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த அடையாளம் பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு பக்கபலமாயிருக்கிறது. அல்லேலூயா. சாத்தானின் தாக்குதல்களை அடையாளம் காண இது உதவுகிறது. சாத்தான் உங்களுடைய என்ன காரியத்துக்கு தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருப்பான்னு சொன்னால், உங்களுடைய அடையாளத்தை சீர்குலைக்கும்படியாக, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை சீர்குலைக்கும்படியாக, நீங்கள் பரிசுத்த ஜாதி என்பதை சீர்குலைக்கும்படியாக சாத்தான் உங்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருப்பான். இந்த தாக்குதலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த அடையாளம் உதவியா இருக்கிறது. இன்றைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், உங்கள் அடையாளத்தை அழிக்க நினைக்கும் பிசாசின் தந்திரங்கள், இதைத்தான் நாம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்கள் அடையாளத்தை அழிக்க நினைக்கும் பிசாசின் தந்திரங்கள். இதோடு மட்டுமல்ல, உங்கள் அடையாளத்தை அழிக்க நினைக்கும் பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கான தேவ பலனை இந்த ஆராதனையில நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எலியாவினுடைய அடையாளம் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். எலியாவினுடைய அடையாளம், இந்த எலியாவினுடைய அடையாளத்தை குறித்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் கவனித்தால், கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த எலியாவினுடைய அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியாவினுடைய அடையாளம் என்ன? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். இந்த எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் விசேஷமான அடையாளம், வித்தியாசமான அடையாளம், விசித்திரமான அடையாளம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இன்ட்ரடக்ஷனே அப்படிதான். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. அதனால் தான் யோவான் சானகனுக்கு அறிமுகம் சொல்லப்படும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எலியாவின் பலமும் ஆவியும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நிற்பான். அப்ப இந்த எலியாவினுடைய அடையாளம் என்ன? எலியாவினுடைய பலம் என்ன? அவனுடைய அடையாளம் தான் அவனுடைய பலம். அவனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அதனால் தான் ராஜாவுக்கு முன்பாக சவால் விடுகிறான், என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இவ்வளவு அழகான அடையாளத்தை பெற்ற எலியா, அவருடைய வார்த்தையின்படியே பனியும் பெய்யவில்லை, மழையும் பெய்யவில்லை. தேவன் அந்த எலியாவை காப்பாற்றினார். அடையாளம் உள்ளவனை ஸ்தோத்திரம். அவனுடைய தீர்க்க தரிசனமே தேசத்துக்கு விரோதமாக இருந்தாலும் பஞ்ச காலத்திலும் தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவனுடைய அடையாளம் இருக்கிறபடியினாலே உங்களை எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்திலும் காக்க என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பனியும் மழையும் பெய்யாதிருந்தது பெரிய அற்புதம் தான். 3 வருஷம் 6 மாதம் பனியும் மழையும் பெய்யாதிருந்தது. மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் எலியாவின் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. உங்களுடைய அடையாளம் என்ன? ஸ்தோத்திரம். நம்முடைய அடையாளத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தை ஏதோ கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார், ஏதோ வாழ்கிறேன், ஏதோ அனுபவிக்கிறேன், சலுகைகள் தானாய் கிடைக்கிறது என்கிறதல்ல. இந்த அடையாளத்தை சரியாய் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் அடையாளத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நன்றாய் தெரியும். உங்கள் அடையாளத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு அது நன்றாய் தெரியும். அப்போ இந்த எலியா அவ்வளவு சேலஞ்ச் பண்ணி பனியும் மழையும் பெய்யாதிருந்தது. ஆனால் கொஞ்சம் அந்த சாப்டர்ல நீங்க கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா, எசபேல் சொல்லுகிறாள், நாளைக்கு இந்நேரத்திலே எலியாவுடைய தலை எலியாவின் மேலே இருக்காது. அப்போ நிற்க வேண்டிய எலியா,
அந்த அடையாளத்துக்கு விரோதமாகத்தான் போர் நடக்கும், அந்த அடையாளத்துக்கு விரோதமாகத்தான் யுத்தம் நடக்கும். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆனால் இப்போ எசபேலுடைய சேலஞ்ச், நாளைக்கு இந்நேரத்திலே எலியாவினுடைய தலை எலியாவிட்ட இருக்காது, அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யப்படும் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ண உடனே நிற்க வேண்டிய எலியா சூறை செடியின் கீழே படுத்து விட்டார். ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அடையாளத்துக்கு விரோதமாக சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கும்படி தேவதூதன் உங்களை வந்து பலப்படுத்துவாராக. நிற்க வேண்டிய எலியா எந்த நிலையினாலும் எவ்வளவு சேலஞ்ச் வந்தாலும் எலியா நின்றிருக்க வேண்டும். ஆனால் படுத்து விட்டார். இப்போ நிற்க பண்ணணும். எலியாவினுடைய அடையாளமே நிற்கிறது தான். அப்போ ஒரு தூதனை அனுப்பி தேவன் எலியாவை பலப்படுத்துகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி பலப்படுத்துகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் குடும்பத்துக்காக நிற்க வேண்டியவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தாழ்பால்கள் பலப்படும்படி நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் நிற்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் நிற்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக நீங்கள் நிற்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நியாயாசனத்தை, ஒரு சிங்காசனத்தை வாங்கி கொடுக்க நீங்க நிற்கணும். அல்லேலூயா. சாலமோனுக்கு தாவீது வாக்கு கொடுத்துட்டார். உன் பத்சேபாளிடத்தில் சொல்லிட்டார், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அடுத்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று சொல்லிட்டார். தேவனும் சாலமோனை அங்கீகரித்து தான் வைத்திருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் அவனுடைய சகோதரன் ராஜ சிங்காசனத்தை பறிக்கும்படியாக பல உபாய தந்திரங்களை பண்ணுகிறான். அப்போ போய் பேசுறதுக்கு பத்சேபாள் மறுபடியும் தாவீதினிடத்தில் போய் பேசி தன்னுடைய மகனுக்காக தேவன் வாக்கு பண்ணின தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தாவீதுடைய இருதயத்தில் வைத்திருந்த அந்த சிங்காசனத்தை வாங்கி கொடுத்தாள். எனக்கு பிரியமான தாய்மார்களே, நீங்க உங்க பிள்ளைகளுக்கான சிங்காசனத்தை வாங்கி கொடுக்க நிற்க வேண்டும். எலியா நின்றது போல நிற்க வேண்டும். இன்றைக்கு நிற்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தாவீதினுடைய அடையாளம் என்ன? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தாவீதினுடைய அடையாளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதினுடைய அடையாளம் என்ன? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீதினுடைய அடையாளம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக. ஆனால் இந்த அடையாளத்துக்கு விரோதமாக பல போராட்டங்கள் வந்தது. அதிலே ஸ்தோத்திரம், தாவீது பாடி பாடி தன்னுடைய அடையாளத்துக்கு விரோதமாயிருந்த சகல பிசாசனுடைய தந்திரங்களையும் ஜெயிப்பதற்கான தேவ பலனை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. உங்கள் அடையாளத்துக்கு விரோதமாக போராடுகிற பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிற ஒரே ஆயுதம் ஸ்தோத்திரம், பாடி பாடி பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் மேற்கொள்ளணும். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். இந்த தாவீதை குறித்து நான் கடந்த நாட்களிலே வாசித்து கொண்டிருக்கும் போது பல தடவை நம்ம வாசித்திருப்போம். தேவன் சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, சவுலை ராஜாவாக ஆக்கினது எனக்கு விசனமா இருக்கிறது, உன் தைல கொம்பை நிரப்பிக்கொண்டு போ, நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். சாமுவேல் இடத்துல யார் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்றே சொல்லவில்லை, என் இருதயத்துக்கு ஏற்றவன். சாமுவேல் பலரை நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது யோசித்தேன், ஒருவேளை தேவன் நீ அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போ அப்படி என்று சொல்லியிருந்தால் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு போயிருப்பார் சாமுவேல். சவுல் கண்டுபிடிச்சிருப்பார், ஓ ராஜாவை தான் அபிஷேகம் பண்ண போகிறார். ஏன்னா சவுலை அபிஷேகம் பண்ணினதனுடைய அடையாளம் தைல குப்பி. அதனால இப்ப தேவன் சொல்லிட்டா தைல கொம்பிலே தைலத்தை நிரப்பிக்கொண்டு போ என்று சொல்லிட்டாரு. இந்த சாமுவேலை குறித்து நம்ம வாசிக்கும் போது தான் முதல் பெயர்சபா மட்டும் இந்த சாமுவேல் தான் தீர்க்கதரிசி.
இப்போ முழு உலகத்துக்கும் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி முழு உலகத்துக்கும் ஒரே தீர்க்கதரிசி போல முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தான் முதல் பெயர்சபா மட்டும் சாமுவேல் தான் தீர்க்கதரிசி. இந்த சாமுவேலுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட தேவன் தரையிலே விழவிட மாட்டார். இப்ப தைலக்கொம்பை நிரப்பிக்கொண்டு ஈசாயுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே தாவீது இல்லை. யார் அபிஷேகம் பண்ண தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ, யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற அடையாளம் பெற்றானோ அங்கே அவன் இல்லை. இப்போ எலியாப் வர்றாங்க. இப்போ எலியாப் வந்த உடனே தான் முதல் பெயர்சபா மட்டும் சாமுவேல் தான் தீர்க்கதரிசி. சாமுவேலுடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழுவது இல்லை. இப்போ சாமுவேல் எலியாபை பார்த்த உடனே தீர்க்க தரிசனமே சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் இவன் தானாக்கும். தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அவர் சொல்றாரு எலியாபை பார்த்து, இவன் தான் தேவன் தெரிந்து கொண்ட ராஜாவாக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. சகோதரர்கள் நடுவில் சொல்றாரு, பெருங்கூட்டத்தின் நடுவில் சொல்றாரு. ஆனா தேவன் சொல்றாரு, நீ இவனுடைய வளர்ச்சியும் இவனுடைய முகத்தையும் பார்த்தா நான் இவனை புறக்கணித்தேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவனுடைய அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் யாரையும் புறக்கணிக்க தேவன் தயங்கவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க வர்ற வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் காத்திருக்கும். நீங்க வர்ற வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் பிரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். கடந்த நாட்களில் நம்முடைய சபையிலே நம்ம ஜெபித்தோம். ஸ்தோத்திரம். முதல் ஆராதனையிலும் பாஸ்டர் சொன்னாங்க, நம்முடைய சபையிலே வாலிபர் கூட்டங்களுக்கு வந்த பிள்ளைகள், வாலிபர் கூட்டத்திலே சரியாக இருந்தவர்கள், தேவனை சரியாய் பற்றி கொண்டவர்களை தேவன் உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நம்முடைய சபையில் ஜெபித்தோம். நம்முடைய சபையில் யாரெல்லாம் நீட் எழுதுகிறாங்களோ, சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, அவங்களுக்குரிய பங்கு தேவன் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு பாதுகாத்து வச்சு அவங்க வரும்போது தேவன் எடுத்து கொடுப்பாராக என்று சொல்லி ஜெபித்தோம். கடந்த நாட்களில் நல்ல நீட் ரிசல்ட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஜெயிக்கிறதுக்கு தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்குள்ள அடையாளம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தேவனிடத்தில் இந்த அடையாளம் பெற்றவர்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறதற்காக யாரையும் புறக்கணிக்க, யாரையும் ரிஜெக்ட் பண்றதுக்கு என் தேவன் தயங்கவே மாட்டார். எலியாபை ரிஜெக்ட் பண்ணார், சம்மாவை ரிஜெக்ட் பண்ணார். இப்போ சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதான் உன் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்டா, ஈசா சொல்றா, ஒருவன் இருக்கிறான், அவன் வயல்வெளியில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான், அவனை வர சொல், அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லி சாமுவேல் சொல்லி, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் உள்ள தீர்க்கதரிசி அடையாளம் பெற்றவனுக்காக காத்திருந்தார். அல்லேலூயா. உங்களுக்காக ஆசீர்வாதங்கள், நீங்கள் அடையாளத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் காத்திருக்கும். அல்லேலூயா. பிரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். அதை ஒருவனும் எடுக்க முடியாது, ஒருவனும் பறிக்க முடியாது. உங்களுக்குரிய பங்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. ஸ்தோத்திரம். இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற பெயரை தாவீது பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக யோபுவை குறித்து அவன் பெற்ற அடையாளத்தை நாம் வாசிக்கும் போது, யோபு 1ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிப்போம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. யோபுவினுடைய அடையாளம் என்ன? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இது மாத்திரமல்ல, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த அடையாளத்தை இன்றைக்கு தேவன் நம்முடைய நெற்றியிலே போடுவாராக. அல்லேலூயா. நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களிலே நீதிமானாய் இருந்தான். பவுலை குறித்து சொல்லப்பட்டு, என் வயதுள்ளவர்களை பார்க்கலும் அதிக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி. அப்ப நம்ம வயது, நம்ம நாட்கள்ல நம்ம வயதுள்ள எல்லாரை காட்டிலும் உத்தமர்களாய் வாழ்கிற வாழ்க்கை, சன்மார்க்கமாய் வாழ்கிற வாழ்க்கை,
தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை, பொல்லாப்புக்கு விலகுகிற வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அவளை போல பூமியில ஒருத்தங்களும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவனை போல பூமியில சன்மார்க்கன், அவனை போல தேவனுக்கு பயப்படுகிற ஒருவன், அவனை போல பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவன், அவனை போல பூமியில இல்லை என்கிற ஒரு அடையாளத்தை தேவன் இந்த ஆராதனையில வந்திருக்கிற நமக்கு ஈவாய், கிருபையாய், தானமாய், அடையாளமாய், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முத்திரையாய் தருவாராக. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்ற அடையாளத்தை வாங்க ஆசைப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்ற அடையாளத்தை வாங்க ஆசைப்படுகிறோம். நம்ம போல நம்முடைய வயதுள்ளவர்களை எல்லாரை காட்டிலும், நம்முடைய வாழ்நாட்களில் பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் சன்மார்க்கம் உள்ளவர்களாய், உத்தமர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், பொல்லாப்புக்கு விலகிறவர்களாய் வாழ ஆசைப்பட்டு அந்த அடையாளத்தை தேவனிடத்தில் வாஞ்சிக்கிறோம். இந்த அடையாளத்துக்கு விரோதமாய் பிசாசனுடைய தந்திரங்கள் உண்டு என்பதை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். அந்த தந்திரங்களை கண்டு பயப்படுகிறதற்கு அல்ல, அந்த தந்திரங்களை முறியடிப்பதற்கான ஆலோசனைகளையும் யோசனைகளையும் தேவன் இன்று காலை வேளையிலே நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறார். அவருக்கு குறிக்கப்பட்ட அடையாளம் என்ன? அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை நோக்கி உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அடையாளம், ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அடையாளம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. தன்னுடைய ஏகசுதன் என்றும் சொல்லி தனக்கு ரொம்ப இஷ்டமானதை தனக்குன்னு வைக்காம தேவனுக்கு கொடுத்ததுனாலே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி பெயர் பெற்றான். எனக்கு பிரியமானவர்களை, காத்திருந்து தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்டீங்களா? சந்தோஷம். வெகு நாள் ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்டீங்களா? சந்தோஷம். உங்களுக்கு இஷ்டமானதுன்னு சொல்லி ப்ரிசர்வ் பண்ணி ஒன்று வச்சிருக்கீங்களா? சந்தோஷம். ஆனால் அதை இன்றைக்கு தேவனுடைய பலிபீடத்திலே வைப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? அப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் என்ன? நீ தேவனுக்கு பயப்படுகிறவள், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்க. உங்களுக்குன்னு முக்கியமா முதன்மையா தோன்றுகிறது எதுவோ அதை தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கிறதற்கு இப்பொழுதே உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் இன்றைக்கு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிற அடையாளம் என்ன? நீ தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். இதுவரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம சாக்கு போக்கு சொல்லிட்டே இருந்தீங்களா சகோதரனே? இன்றைக்கு தேவனிடத்துல அதை ஒப்பு கொடுத்துருங்க. அப்ப தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இதனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்கன்றதை வெளிக்காட்டும்படியாக நீங்க உங்களுக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்கிறது, உங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறத தேவனுக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல அடையாளத்தை தருவாராக. யோசேப்புக்கு ஒரு அடையாளம் இருந்தது. யோசேப்பினுடைய அடையாளம் என்ன? அவன் தகப்பன் அவன் மேல ரொம்ப அன்பா இருந்தது அவனுடைய அடையாளம். அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? பலவர்ண அங்கி. ஆனால் இந்த அடையாளத்தை தான் உலகம் பறிக்கணும், சாத்தான் பறிக்கணும்னு சொல்லி பல தந்திரங்களை, பல உபாயங்களை கொடுப்பான். இந்த யோசேப்பினுடைய அடையாளம் என்ன? தேவனுக்கு பிரியமானவன், தகப்பனுக்கு பிரியமானவன் என்கிற அடையாளம், சொப்பனக்காரன் என்கிற அடையாளம். இன்றைக்கு தேவன் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த அடையாளத்தை உங்களுக்கு தருவாராக. எங்கள் அம்மா கிட்ட போய் ஜெபம் பண்ணேன்னா இந்த எக்ஸாமில் என்ன நடக்கும்னு சொல்கிறத எங்கள் அம்மாவின் மூலமாக தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எங்கள் அப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணேன்னா இந்த வேலை விஷயத்தில் எனக்கு என்ன சம்பவிக்கும், இந்த காரியத்தில் என்ன நடக்கும், இந்த காரியத்தில் எப்போ உயர்வு வரும் என்று சொல்லி தேவன் எங்கள் அப்பா மூலமாக எனக்கு வெளிப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு வரணும். இந்த அடையாளத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை
இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்கி வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். யோசேப்புக்கு தேவன் கொடுத்த அடையாளம் தகப்பனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் என்கிற அடையாளம் மட்டுமல்ல, சொப்பனக்காரன். அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், எந்த இடத்துலையும் அவன் முதன்மையா இருப்பான். இது அவனுக்கு தேவன் கொடுத்த அடையாளம். உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா. உங்கள் சகோதரர் நடுவிலே நீங்கள் புகழப்படுகிறது உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். இந்த அடையாளங்களுக்கு விரோதமாக வருகிற பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க தேவன் வல்லமையும் திராணியும் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், சன்மார்க்கன் என்று பெயர் பெற்றான். ஆனால் அவனுடைய அந்த அடையாளத்துக்கு விரோதமாய் வந்த பிசாசுனுடைய அம்பு என்ன? சாத்தான் சொன்னான், அவன் சும்மாவா உங்களுக்கு பயப்படுறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வேலை அடைச்சிருக்கீங்க, அதனால தான் பயப்படுறான் அப்படின்னு சொன்னான். உங்களுடைய அடையாளத்துக்கு விரோதமாக உங்கள் லாபத்துக்கு தான் நீங்க இப்படி செய்றீங்கன்னு சொல்லி பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாக எய்யப்படும். தேவன் அதை முறியடிப்பதற்கு எந்த சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு முறுமுறுக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து நடக்க தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. அப்போ யோபுடைய அந்த அடையாளத்துக்கு விரோதமாக சுய லாபத்திற்காகத்தான் தேவனுக்கு பயப்படுகிறான் அப்படின்னு அவனுடைய அடையாளத்துக்கு விரோதமான குற்றச்சாட்டு வந்தது. அவனுடைய உத்தமத்தை குலைப்பதற்கான தந்திரங்கள் அங்கே சொல்லப்பட்டது. தேவனை சபிக்கும்படி அவனுடைய மனைவியே அவனை தூண்டினார்கள். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அடையாளம் இருந்தது, அடையாளத்துக்கு விரோதமாக சகல போராட்டங்கள் வந்தது. லாபத்துக்கு தான் இப்படி செய்யறாங்க, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, அந்த அடையாளத்தினால ஆசீர்வாதம் வருது, அதனால இப்படி செய்யறாங்க, அந்த அடையாளத்தினால ஸ்தோத்திரம் அவங்களுக்கு ஃபேவர் வருது, அதனால இப்படி செய்யறாங்க அப்படின்னு என்ன குற்றச்சாட்டுகள் என்ன அம்புகள் வந்தாலும் யோபு இவை எல்லாவற்றிலும் தன் உத்தமத்தை காத்து கொண்டார். தன் வாயினாலே ஸ்தோத்திரம் எந்த தேவனுக்கு விரோதமான வார்த்தையும் சொல்லாதபடி தன் நாவை காத்து கொண்டார். தாவீது சொல்லுகிறார், நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நீ ஏன் தேவனை சேவிக்கிற? உன் அடையாளம் என்ன? உனக்கு இந்த அடையாளம் இருக்கிறதுனால தான் உனக்கு ஃபேவர் வருது. எதையும் உலகம் சொல்லிட்டு போகட்டும். இந்த தந்திரங்களிலே, இந்த அடையாளத்தை குலைக்கிற முயற்சிகளிலே உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது மாறுத்திரம் ஒன்றும் சொல்லாமல் தேவனை மாத்திரம் நோக்கி உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக, நலமானதையும் பேசாமல் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லாமல் தேவனை பற்றி குறை ஒன்றும் சொல்லாமல் தேவனை புகழ்ந்து கொண்டே இருக்கும்போது உங்கள் அடையாளத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள்.